எல்லா வைத்தியசாலைக்கும் மாற நிதியில 40% நிதி வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுது. அதனால இந்த ஏனைய வைத்தியசாலைகள் என்ற அபிவிருத்திகள் நடவடிக்கை எல்லாம் பாதிக்கப்படும். அதோடு சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து 4 கோடி ரூபாய் சம்பளமாகவும் 15 கோடி ரூபாய் மருந்தாகவும் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதாலும் நோயாளர்கள் இதற்காக மகாராஷ்டிரா மக்களுக்கு தான் போக வேண்டி இருக்கிறார்கள். நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சர்களை கொடுக்கிறதாக அந்த வைத்தியசாலையை மத்திய அரசு கேன்சர் யூனிட்டும் சேர்ந்து தெளிப்படையில இயங்கிக் கொண்டிருக்குது. அதுல வந்து மாகாண சபையின் அதிகாரத்திலும் மத்திய சபையின் அதிகாரத்திலும் போதனா வைத்தியசாலை கூட ரெண்டும் சேர்ந்து தான் அதை இயங்கிக் கொண்டிருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நோயாளர்கள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு வருது. அதே நேரத்தில் நோயாளர்களுக்கு சில கஷ்டமாயும் இருக்குது. அந்த மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுற நிதி, அதாவது மாகாண சபையால் மாவட்டத்தில இருந்து எல்லா வைத்தியசாலைக்கும் வர நிதியில 40% நிதி வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுகிறது. அதனால இருக்கிற ஏனைய வைத்தியசாலைகள் என்ற அபிவிருத்திகள் நடவடிக்கை எல்லாம் பாதிக்கப்படுது. அதோடு சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து 4 கோடி ரூபாய் சம்பளமாகவும் 15 கோடி ரூபாய் மருந்தாகவும் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு. இப்ப நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதாலும் நோயாளர்கள் இதற்காக மகாராஷ்டிரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டி இருக்கிறார்கள். இதை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சர்களை கொடுக்கிறதால அந்த வைத்தியசாலையை இன்னும் முன்னேற்றி இதுல தெளிவா சொல்றேன். மாகாண சபைக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்கள் மாகாண சபை இந்த வைத்தியசாலையை மன்னர் கூட கொடுக்கறதுக்கு மறந்துருக்கணும் மீட்டிங்ல. ஆகவே மாகாண சபைக்கு கொடுக்குற வைத்தியசாலை கொடுக்கலாலும் உனக்கு கூட நிதி ஒதுக்கணும் வழங்கணும். நிதி ஒதுக்கிறதுக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலை இல்லை. மாவட்டத்துக்கு கொடுத்த நிதியை அதிக நிதி ஒதுக்கியலாது பட்சம்
வடக்கு மாகாணத்தில் வந்து ஏழு வைத்தியசாலை மத்திய அரசு மாகாணத்துக்கு இருக்கிற வைத்தியசாலை நான் சொல்றேன் கொஞ்சம் பொருட்படுத்துறது உங்களோட என்னன்னா போய் மாகாண சபைகள் இருக்கிற ஒரு முழு அதிகாரிகள் மாகாண சபைகளை இயங்க வேணும், மாகாண சபை எலெக்ஷன் வைக்க வேணும். இது மாகாண சபைகளை இந்த வைத்தியசாலை இயங்க வேணும். தெளிவான ஆக வைத்தியசாலை ஒரு நாமே மதியம் கொடுக்கிறார். சட்ட பிரச்சனை நாங்கள் ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் மாகாண சபை நிறைவேற்றி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தவிர்த்த அத்தனை மாவட்ட அல்லது சபைகள் வைத்தியசாலைகள் அது மாகாண சர்டிபிகேட் இருக்கு. நீங்கள் மாற்ற இயலாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? மாகாணசபை இருக்கிற ஒரு வைத்தியசாலையும் மத்தியம் கொடுக்கிறாரு. அது நான் என்றால் இது மாநில அதிகாரம் முழுக்க கொடுப்பதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது கேன்சர் யூனிட் வந்து மத்திய அரசுக்கு தான் முடியும். சரியா? அதில் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏனைய ஃபெசிலிட்டிஸை வந்து கேன்சர் யூனிட் வந்து பார்க்கிறதாகவும் அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியை வந்து மாகாண சபை கூட வந்து கேன்சர் யூனிட்டை மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய
திருகோணமலை வைத்தியசாலை கதைக்க முதல் கடுமையாக கோவப்பட்டால் ஒரு 100 நாள் ஆயுள் குறையும். கடுமையாக கோவப்பட்டால் எல்லாரும் இது உண்மையான விடயா. ஏனெனில் பொதுநா வைத்தியசாலையில வந்து எங்கட வயதானவர்கள் திடீரென்று ஸ்ட்ரோக்கால தினசரி வாரார்கள். அதுக்கு முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பதட்டமாகாதீங்க. இன்றைய டிசிக்கு மீட்டிங்ல நீங்கள் ஆய்வு புரிஞ்சு கொள்ளாதீங்க. நான் சுத்தி அப்ப நான் இதை முதலே ஆயத்தத்தோட வந்தால நான் இன்று முழுவதும் சிரித்த வண்ணமே இருக்கிறேன். நான் இனி தெளிப்பட கேன்சர் ஹாஸ்பிட்டல கட்டுவதற்கு உங்களுக்கு ரயில் ஒரு நிதி இது வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்காக அந்த நிதியை சேகரித்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் யூனிட்டை கட்டுறது இடம் இல்லாதால தெளிப்பளையில கட்டினது. ஆனால் இட்ட வரைக்கும் தெளிப்பளையில இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தெளிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம். இப்போ எங்களுக்கு கன்சல்டன்ட் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் பிசிஸ்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம். அங்கே இருக்கின்ற தாதி உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயக்குது. இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய அமைச்சகத்தில் தான் இருக்கின்றது. இப்போ மத்திய அமைச்சகத்தில் இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் சேர்ந்து தான் செய்கிறோம். ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும். அது மத்திய அமைச்சகத்தில் இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சகத்தில் பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம். தெளிப்பட ஆதார வைத்தியசாலையோட சேர்ந்து இயங்குறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு. ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர பொன்னம்பலன் சொன்னது மாதிரி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலா இயக்க வேண்டும். அதுக்காக தயவு செய்து இதுக்காக சண்டை பிடிக்காங்க. வைத்தியசாலைகளை இயக்குறதுல நாங்கள் எக்ஸ்பர்ட். நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு, இந்த வைத்தியசாலைகளை இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பர்ட். நாங்கள் கேட்டு நீங்கள் போலீஸ் வைஸா நீங்கள் முடிவெடுக்கணும். நாங்கள் மிக
அதாவது கேஸ் ஹாஸ்பிட்டல் இல்ல அந்த கேன்சர் யூனிட் மட்டும் தனியான யூனிட் வந்து மத்திய சிவன் இருக்குது. அதனால பேசப்பட்டு பட்டுக்கோட்டை விலை கல்வி அலுவலகத்திலே புதிதாக உருவாகும். அடுத்தபடியாக